இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்தியா முழுக்க ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்படுது. ஷேர் மார்க்கெட்டோட விவரங்களை எவனோ ஒருத்த ஹேக் பண்ணி அது மூலமா 50,000 கோடி லாபம் பார்த்திருக்கான். எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் தான் சுனில். அவன் இருக்கிற லொகேஷனை சிபிஐ ட்ராக் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க வந்தது ஒரிஜினல் சிபிஐ கிடையாது, போலியான ஒரு சிபிஐ தான். நம்ம சுனில கப்பல் மூலமா நாடு கடத்தி ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறாங்க. அதே கப்பல்ல சில பேர் மாஃபியா கிட்ட இருந்து கன்னும் பாம்ஸும் வாங்குறாங்க. அளவுக்கு அதிகமான கன்ஸ் எல்லாமே வாங்கி அப்படி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பேங்கை கொள்ளடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்றாங்க. சென்னையிலே இந்த பேங்க்ல தான் அதிக பணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேங்க்ல 1500 கோடி பணம் இருக்கு. அதுல 500 கோடி கணக்குல வராத பணம். சோ அந்த பணத்தை நம்ம எடுத்துட்டோம்னா போலீஸால அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. அதையும் மீறி கம்ப்ளைண்ட் பண்ணா முதல்ல போலீஸ் வந்து அவங்கள தான் விசாரிப்பாங்க, நம்மள விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா பிளான் பண்றாங்க. நம்ம ஆளுங்க பேங்க் உள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த பேங்கை சுத்தி இருக்கிற எல்லா கதவுலையுமே நம்ம பாம்பு செட் பண்ணி வைக்கிறோம். அப்படின்னா போலீஸ் அந்த கதவை திறக்க நினைச்சாலே பாம்பு பிடிச்சு அவங்க எல்லாம் சாவானுங்க. இந்த பேங்கை கொள்ளடிக்க பிளான் போட்டு கொடுக்கறது அந்த ஏரியாவோட ஏசி தான். அந்த ஏசி கண்ட்ரோல தான் அந்த மொத்த டீமுமே இருக்கு. இப்படி ஒரு சூப்பரான பிளானோட அந்த மொத்த டீமுமே களமிறங்குது. அடுத்த நாள் காலையில எப்பயும் போல அந்த பேங்கே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சமயத்துல ஒரு 2 கார் வேகமா அந்த இடத்துக்கு வருது. அந்த கார்ல இருந்து மொத்தம் 6 பேர் இறங்கி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸோட மொத்த பேங்கையுமே ரவுண்ட் அப் பண்ணி அந்த பேங்கை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரானுங்க. பேங்க்குள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த கருப்பு படை அங்க இருக்கிற கன்னெல்லாம் வச்சு ஃபயர் பண்ணி எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பிளான் பண்ணி இருக்கிற மாதிரி சுத்தி இருக்கிற எல்லா கதவுகளுக்கு பாம்பு செட் பண்ணி எவனுமே உள்ள வராத மாதிரி கரெக்டா பிளான் பண்றானுங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சமயத்துல ஒருத்த மட்டும் அந்த கருப்பு படைக்கு பயப்படாம ரொம்ப கூலா உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க கன்னை வச்சு இப்படி மிரட்டிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட எங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா திருப்பி அடிச்சாதான் தெரியுது அது வேற யாருமே கிடையாது, நம்ம தலை அப்படின்னு. நம்ம ஏகேவும் அந்த கருப்பு படையை அட்டாக் பண்ணி மொத்த பேங்கையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம அந்த பேங்க்ல ஏற்கனவே செக்யூரிட்டி ஆபீசர் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம ஏக்குக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. யார் தான் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஏகே தான் இந்த இடத்துல ஜெயிக்கிறாரு. அதே சமயம் பொதுவா எல்லா பேங்க்லயும் ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ஒருத்தன் அமைக்கிறான். அது அமுக்கின உடனே எல்லா போலீஸ்க்கும் அலர்ட் போயிருது, இந்த மாதிரி பேங்க் கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனா இருந்தாலுமே யாருமே நம்பல. ஏதாவது கை தவறி போட்டிருக்கும்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேர்லெஸ்ஸா தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த கருப்பு படை கிட்ட இருந்து மொத்த பேங்கோட கண்ட்ரோலுமே நம்ம ஏகே கிட்ட போகுது. ஏகே தான் அந்த பேங்கை இப்ப கொள்ளடிச்ச மாதிரி கணக்கு. பேங்கை கொள்ளடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோசியல் மீடியாவையும் நியூஸ் சேனலையும் பயங்கரமா இந்த விஷயம் பரவுது. பொதுமக்கள் எல்லாருமே அந்த பேங்க் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நியூஸ் சேனல் அந்த பேங்க் முன்னாடி வந்து நிக்குது. இப்ப பேங்குக்குள்ள மொத்தம் 2 டீம் இருக்கு. ஒன்னு நம்ம ஏகே, இன்னொன்னு அந்த ஏசி அமைச்ச கருப்பு படை. இந்த 2 டீம்ல யார் தான் அந்த பேங்க் கொள்ளடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை நம்ம ஏகேவே போலீஸ்க்கு கால் பண்றாரு. ஏன்னா பேங்க கொள்ளடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு ஒரு போலீஸ் நம்மள கண்டுக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு அவரே கால் பண்ணி நாங்க பேங்க கொள்ளடிச்சிருக்கோம், எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காரு. அந்த பேங்க்குள்ள இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஆபீசருமே நம்ம ஏகே வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பேங்க்ல ஒரு முக்கியமான ஆபீசர் எல்லாமே இருக்காங்க. அவங்களே நம்ம ஏகே கட்டி போட்டு வச்சிருக்காரு. பேங்க கன்ஃபார்மா தான் கொள்ளடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தகவல் போகுது. பேங்குக்கு வெளியே வேடிக்கை பக்கம் வந்த மக்களை துரத்தி டோட்டலா போலீஸ் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இப்ப ஏகேவும் பேங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அங்க இருக்கிற முக்கியமான ஆபீசரை வச்சு பேங்க் லாக்கரை திறந்து அங்க எவ்வளவு பணம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஏகப்பட்ட பணம் இருக்கு. அதை பார்த்த உடனே ஏகேக்கு பயங்கர சந்தோஷம். அதே சமயம் பேங்க்ல ஒரு டெலிபோன் இருக்கும். அந்த டெலிபோன் மூலியமா பேங்குக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு கால் போகும். அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பார்த்தா அங்க நிறைய போலீஸ் இருப்பாங்க. அந்த போலீஸ்ல ஆண்டனி அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட மட்டும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏகே அங்க ஆர்டர் போடுவாரு. ஏகே பேங்க் உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரன் பேரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருப்பாரு. போலீஸ் கான்ஸ்டபிள் ஆண்டனியும் எனக்கு யாரா கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பேங்குக்குள்ள இருக்கிற கொள்ளையன் தான் கால் பண்ணிருப்பான். அதை கேட்ட உடனே ஆண்டனிக்கு பயங்கர பயம். கொள்ளை எதுக்கு நமக்கு கால் பண்றோம், அதுவும் குறிப்பா நம்ம கிட்ட மட்டும் ஏன் பேசணும்னு சொல்றோம் அப்படின்னு ஆண்டனிக்கு சுத்தமா புரியல. ஏகேவும் ஆண்டனி கிட்ட இங்க பாரு ஆண்டனி, நான் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன், என்கிட்ட இருந்து மக்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம பேங்க கொள்ளடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேங்கோட சேர்மேன் மேனேஜர் எல்லாத்துக்குமே தகவல் போகுது. எப்படியாச்சும் அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போராடுறாங்க. நம்ம ஏகேக்கு முன்னாடியே ஏசி அமைச்ச கருப்பு படம் அந்த பேங்க கொள்ளையடிக்க வந்திருப்பாங்க. அவங்க கணக்குப்படி பார்த்தா அந்த பேங்க்ல 1500 கோடி தான் இருக்கும். ஆனா ஏகே ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த பேங்க்ல 25,000 கோடி இருக்கு, அதடிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்து அந்த கருப்பு படம் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இது 25,000 கோடியா, சரி பாஸ் இனிமே நீங்க சொல்றது நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கருப்பு படம் நம்ம ஏகே டீம்ல ஜாயின் பண்றாங்க. இப்ப ஏகே என்ன சொன்னாலுமே அந்த கருப்பு படம் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த பேங்க் ஆபீசரை வச்சு ஒவ்வொரு லாக்கரா ஓபன் பண்ணி பாருங்க, அந்த லாக்கருக்குள்ள வேற என்ன சம்திங்கான ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கருப்பு படையும் அந்த ஆபீசரை வச்சு அந்த பேங்கை தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த ஆபீசர் கிட்ட ஒரு விஷயம் கேட்கும் போது ஏன்பா அந்த பேங்க்ல அப்படி எவ்வளவுதான் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஆபீசரும் இல்ல அந்த பேங்க்ல 1500 கோடி தான் இருக்கு. அந்த கருப்பு படம் உஷாராயிடுறான். ஓ இவன் நம்மள ஏமாத்துறான் போல, அப்ப இவனை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏகேவை சாகடிக்க அந்த கருப்பு படம் பிளான் பண்றானுங்க. அந்த கருப்பு படையும் ஏகேவை அட்டாக் பண்ண கிட்ட போறாங்க. ஆனா ஏகே உஷாராயி திருப்பி ஷூட் பண்றாரு. நம்ம ஏகேவை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த கருப்பு படைக்கு வேற வழியே இல்ல, ஏகே கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ஏகே என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் அவங்க செஞ்சாகணும். நம்ம ஏகேவும் அந்த டீம் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த பேங்க்ல சம்பந்தமே இல்லாம ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை
நடுவுல மட்டும் எனக்கு தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் பாதி பர்சன்டேஜ் ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. சரி வேற வழியில நம்ம இதுதான் செஞ்சானோ அப்படின்னு சொல்லி அந்த டீம் அந்த பொருளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஏசிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பேங்க கொள்ளையடிச்சது நம்ம டீம் இல்ல வேற ஒருத்தன் அப்படின்னு. அவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசிக்கு ஒண்ணுமே புரியல, மண்டையை பிச்சுக்கிறான். அப்பதான் ஏகே கிட்ட இருந்து ஒரு கால் வருது நம்ம ஏசிக்கு. ஆனா நம்ம ஏகே பிடிவாதமா இருக்காரு, நான் ஆண்டனி கிட்ட மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. இதனால ஏசிக்கு மண்டை சூடு ஏறுது. ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசுறாரு. நான் ஆண்டனி கிட்ட மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா பதில் சொல்றாரு. அந்த ஏசியும் டென்ஷன் ஆகி காலை கட் பண்ணி அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அந்த ஏசியும் ஏகேவும் பேசிட்டு இருந்தா அந்த கால் ரெக்கார்ட்ல ஏகேவோட வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸை வச்சு இவன் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசி ஒரு பிளான் பண்றாரு. அந்த வாய்ஸை எல்லா மீடியாக்கும் கொடுத்து அந்த மீடியா மூலியமா இந்த வாய்ஸ் நீங்க எங்கன்னா கேள்விப்பட்டு இருந்தா மறக்காம போலீஸ்க்கு புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்துறாங்க. அப்பதான் அந்த ஏசிக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அந்த வாய்ஸ் வேற யாருடைய வாய்ஸுமே கிடையாது, அது மைக்கேல் ஜாக்சனோட வாய்ஸ். இதை கேள்விப்பட்ட உடனே ஏசிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ஏகே மூளையை யூஸ் பண்ணிருக்காரு. டெலிபோன்ல வாய்ஸ் சேஞ்சிங் கண்ட்ரோலர் ரெடி பண்ணி தன்னோட குரலை யாருக்குமே தெரியாத மாதிரி கரெக்டா பிளான் பண்ணிருக்காரு. பேங்க் உள்ள நிறைய பணைய கைதிகள் இருக்கிறதால எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்னைப்பர் எல்லாமே ரெடி பண்ணி ஏகேவை ஷூட் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேங்கை சுத்தி நிறைய பிளாக் கேட்ஸும் வந்திருக்காங்க. எப்படியாச்சும் அந்த கொலையை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர்லாம் செட் பண்ணி பயங்கர அலர்ட்டா இருக்காங்க. அந்த பேங்க் ஓனர் ஜன்னல் கண்ணாடி லைட்டா உடைஞ்சிருக்கு. அது வழியா பார்த்தா ஒரு டெலிபோன் தெரியுது. அப்ப கண்டிப்பா ஏகே பேசின டெலிபோனா தான் இருக்கும். அந்த டெலிபோனுக்கு கால் பண்ணா ஏகே கண்டிப்பா எடுப்பாரு. அந்த சமயத்துல நம்ம ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாமே பக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டனியும் போன் பண்றாரு. போன் அடிச்சுட்டே இருக்கு. ஏகே எடுக்க வராரு, ஆனா லைட்டா மிஸ் ஆகுது. அப்போ ஒரு சமயத்துல ஏகே அந்த டெலிபோன் கிட்ட போகும்போது நம்ம ஏகே ஒரு டிவைஸ் வச்சிருப்பாரு. அந்த டிவைஸ்ல ஸ்னைப்பர் அட்டாக் அப்படின்னு சொல்லி அலர்ட் வருது. அதை பார்த்தோன்னே நம்ம ஏகே சுதாரிச்சிடறாரு. ஓ நம்மள சுத்தி பிளாக் கேட்ஸ் இருக்காங்க, ஸ்னைப்பர்லாம் செட் பண்ணிருக்காங்க, அப்போ ரொம்ப டேஞ்சர் போல அப்படின்னு சொல்லி கரெக்டா அங்க இருந்து நோந்துறாரு. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு சம்பவமே நடக்குது. நம்ம ஏகேக்கு பேங்க சுத்தி ஸ்னைப்பர்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேங்குக்கு வெளியே இருக்கிற 2 காரை வெடிக்க வைக்கிறாரு. அதை வெடிச்ச உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் எல்லாமே தெரிச்சு ஓடுறாங்க. அப்பதான் போலீஸ் ஒரு முடிவு பண்றாங்க, இவங்கிட்ட மோதத்துக்கு முன்னாடி பார்த்துதான் மோதணும் போல அப்படின்னு. பேங்க கொள்ளையடிச்சு ரொம்ப நேரம் ஆகியும் ஏகேக்கு என்ன டிமாண்ட் அப்படின்னு சொல்லியே தெரியல. இது வேலைக்கு ஆகுது போல அப்படின்னு சொல்லி கமிஷனரே நேரடியா களத்துல இறங்குறாரு. அப்பதான் ஆண்டனி ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன் சார் நம்ம நேரடியா அவனுக்கு என்னதான் கோரிக்கை அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேட்கலாம் சொல்லி போன் பண்ணா நம்ம ஏகே நாங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் வேணும், ஏன்னா நாங்க கார்ல போனா நீங்க மடக்கி பிடிச்சிருவீங்க, அதனால எங்களுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நாங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த நீர்மூழ்கி கப்பலை தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமிஷனருக்கு பயங்கர கோவம் வருது. இப்படியே நேரமும் போயிட்டே இருக்கு. நம்ம கமிஷனருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவனை எப்படியாச்சும் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்பதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் பேங்க் உள்ள இருக்கான். பேங்க்குக்கு வெளியே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப கண்டிப்பா பேங்க்குக்கு வெளியே எவனோ ஒருத்தன் அவனுக்கு ஹெல்ப் பண்றான், அவனை கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. பேங்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏகே நிறைய பேரை ஷூட் பண்ணிருப்பாரு. அப்ப சில பேர் எல்லாமே தப்பிச்சு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம கமிஷனர் விசாரிக்கும் போது பேங்க் உள்ள கொலையன் எப்படி இருந்தா அவனோட அடையாளம் என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சார் மொத்தம் 9 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தான், அவன் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருந்தான், அவன் ஒரு பைத்தியக்காரன் சார், கன் வச்சு சுட்டுட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமிஷனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிபடல. காரை விட்டு இறங்கினது மொத்தம் 6 பேர். அப்ப ஏற்கனவே 3 பேர் உள்ள இருக்காங்க. 4 பேருக்கு முன்னாடி அந்த 3 பேர் கண்டிப்பா பேங்க் உள்ளதான் இருந்திருப்பானுங்க. சோ சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அப்பதான் நம்ம ஏகே லாக் ஆயிடுறாரு. ஆனா நம்ம ஏகே அந்த சிசிடிவி கேமராவில மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. அவருடைய மூஞ்சி தெளிவா தெரியவே இல்ல, ஓரளவுக்கு தெரியுது. இப்ப ஏகேவும் அந்த கருப்பு படையும் பேங்க்ல ஒரு முக்கியமான பொருளை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது பேங்க்ல ஒரு பாம் ஒண்ணு கிடைக்குது. இந்த பாம் எப்படா இங்க வந்துச்சு? நம்மளும் எடுத்துட்டு வரல, இவங்களும் எடுத்துட்டு வரல, அப்ப கண்டிப்பா நம்மள மாரியே 3ஆவதா ஒரு டீம் இருக்கு, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகே முடிவு பண்றாரு. இப்ப பேங்குக்கு வெளியே பாம் அட்டாக் நடந்திருக்கும். அந்த பாம் அட்டாக்க கமிஷனர் செக் பண்ணி பாக்குறாரு. அப்போ ஒரு பாதாள சாக்கடை இருக்கு. அந்த பாதாள சாக்கடையில நிறைய ஒயர் இருக்கு. அந்த ஒயர் எங்க போகுது அப்படின்னு சொல்லி கமிஷனர் செக் பண்ணி பார்த்தா அந்த ஒயர் ரொம்ப தூரமா போயிட்டே இருக்கு. போலீஸ் எல்லாமே அந்த ஒயரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்பதான் கமிஷனருக்கு விஷயம் தெரிய வருது. கண்டிப்பா வெளியே யாரோ ஒருத்தனுக்கு ஏகே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அது யார் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அது வேற யாருமே கிடையாது, நம்ம மஞ்சுமா மோகன் தான். அந்த ஒயரை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம ஏசி தேடிட்டே இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒயர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்கிட்ட விசாரிச்சா சார் இப்பதான் சார் ஒரு வேன் இங்க இருந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவரும் போறாரு. ஆனா நம்ம மஞ்சுமா மோகன் உஷாராகி அந்த வேனை கொளுத்துட்டு வேற ஒரு கார்ல ஏறி போயிடுறாங்க. அந்த வேனை எரிச்சிட்டு வேற ஒரு கார்ல ஏறத்த ஒருத்தன் நோட் பண்ணிடுறான். போலீஸ் கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடுறான். சார் ஒரு பொண்ணு வந்து அந்த கார்ல ஏறி போனாங்க சார், கார் நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரும் சொல்றான். அந்த நம்பரை வச்சு அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஏசியும் கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா ஏசி நேரடியா போகாம ஏசி ஒரு ஆள் செட் பண்ணி அந்த பொண்ணை பிடிக்க பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல நம்ம மஞ்சுமா மோகன் அவங்க எல்லாருமே ஷூட் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்பதான் நம்ம ஏகே கமிஷனருக்கு ஒரு லீடு கொடுக்குறாரு. என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு அட்ரஸ் தரேன், அந்த அட்ரஸ்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க நம்ம ஏசியோட ஆளுங்க தான் செத்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மஞ்சுமா மோகன் வந்த காரும் அங்க நிக்குது. அந்த கார்ல ஒரு வீடியோ பிளே ஆகுது. நம்ம ஏசி அந்த பேங்கை கொள்ளையடிக்க என்னென்னலாம் பிளான் போட்டாரோ அந்த மொத்த பிளானுமே அந்த வீடியோல
வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே கமிஷனருக்கு பயங்கர ஷாக். ஏன்டா ஒரு போலீஸ்காரன் நீயே இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அடிச்சு விசாரிக்கிறாரு நம்ம ஏசிய. அப்பதான் ஏசி ஒரு விஷயம் சொல்றாரு. சார் நான் பேங்க கொள்ளையடிக்க நினைச்சது என்னமோ உண்மைதான், ஆனா என் டீம் உள்ள இல்ல, வேற ஒருத்தன் தான் உள்ள இருக்கான், எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த பிளான் நான் தனியா போடல, இந்த பேங்கோட இன்வெஸ்டர் சாமும் இதுக்கு உடந்ததான், அவரும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே நம்ம ஏகே சிசிடி கேமரால மாடி இருப்பாரு. அந்த ஃபேஸை வச்சு எல்லா கிரிமினல் ரெக்கார்டையும் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஏகேவோட பேரே அங்கதான் சொல்றாங்க. நம்ம ஏகே வந்து உலகம் முழுக்க தேடிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கிரிமினல். இவரோட உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது. இவர் எல்லாருமே டார்க் டெவில் தான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப சமீப காலமா ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸும் அவரோட ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சத்த மனுஷன் எப்படி பேங்க் கொள்ளடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கமிஷனருக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு உள்ள இருக்கிறது ஏகேவா இருக்க கூடாது, இன்னொன்னு ஏசி போய் சொல்றோம். அப்ப பேங்க் உள்ள கொள்ளடிக்கிறது நிஜமாலுமே டார்க் டெவிலா இல்லையா அப்படின்னு சொல்லி கமிஷனுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்படி நிஜமாலுமே உள்ள இருக்கிறது டார்க் டெவிலா இருந்தா ஏன் இன்னும் அவன் பணத்தை எடுத்து தப்பிக்காம இருக்கான், எந்த டிமாண்டுமே வைக்காம இருக்கான், அவனுக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு ட்விஸ்டோட அந்த படம் இன்னுமே ஆரம்பிக்குது. கமிஷனருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர டென்ஷன் ஆகி ஏகேக்கு கால் பண்ணி உனக்கு அப்படி என்னதான்டா வேணும் அப்படி சொல்லி கேட்டா ஒண்ணுமே எனக்கு தேவையில்ல, இந்த பேங்கோட சேர்மன் கிட்ட நான் பேசணும், அவங்க கிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஏகே ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. நம்ம கமிஷனரும் சேர்மனுக்கு லைன் போடுறாரு. ஏகேவும் ஒண்ணுமே தேவையில்ல, நீ இந்த பேங்க்குள்ள வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சேர்மன் அந்த பேங்குக்குள்ள வர வைக்க பாக்குறான் ஏகே. பேங்க்ல எல்லா சிச்சுவேஷனும் நம்ம ஏகேக்கு சாதகமா இருக்கிறதால திடீர்னு அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆபீசர் எல்லாருமே அந்த கருப்பு படையை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கருப்பு படையை அட்டாக் பண்ணி அந்த பேங்கோட கண்ட்ரோல் இந்த ஆபீசர் கிட்ட வருது. நம்ம ஏகேவையும் அசந்த நேரமா பார்த்து அந்த பேங்க் ஆபீசர் எல்லாமே அடிச்சு போட்டு நம்ம ஏகேவே கதிகலங்க வைக்கிறானுங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே. அந்த மூணாவது டீம் வேற யாருமே கிடையாது, அந்த பேங்க்ல வேற செய்யற அதே ஆபீசர்ஸ் தான். இந்த ஆபீசர் எல்லாமே அந்த பேங்கோட சேர்மன் கிட்ட தான் வேலை செய்யறாங்க. அந்த சேர்மன் சொல்லி தான் இவங்க அவங்களோட பணத்தை அவங்களே கொள்ளடிக்க வந்திருப்பானுங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஏகேக்கே தெரியாது. நம்ம ஏகே இவங்களோட வலையில சிக்கிட்டாரு. நம்ம ஏகேவை கட்டி போட்டு விசாரிக்கிறாங்க. நீ ஏன்டா தேவையில்லாம இந்த பேங்க் உள்ள வந்த, உனக்கு இந்த பேங்குக்கும் அப்படி என்னதான்டா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டு அடிக்கிறானுங்க. அப்பதான் நம்ம ஏகே டிமாண்ட் பண்ண மாதிரி அந்த பேங்கோட சேர்மேனும் அந்த பேங்க்குள்ள என்ட்ரி ஆறாரு. அவரும் விசாரிக்கிறாரு உனக்கு இதுக்கு என்னதான்டா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஏகே ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்ல நம்ம ஏகே கூட சேர்ந்து மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எந்த ஒரு கிரிமினல் வேலையை பண்ணாலுமே இவங்க 4 பேரும் ஒன்னா தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சமயத்துல இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது இவங்க தங்கி இருக்கிற வீட்டை யாரோ ஒருத்தன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பாராத விதமா 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இறந்துறாங்க. மீதி இருக்கிறது நம்ம ஏகேவும் மஞ்சு வாரியர் மட்டும்தான். இப்போ இவங்க 2 பேருமே எப்படியாச்சும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு கார்ல ஏறி போகும்போது அந்த கார் எதிர்பாராத விதமா பள்ளத்துல வந்து ஃபயர் ஆயிருது. ஆனா அந்த ஃபயர்ல இருந்து நம்ம ஏகேவும் மஞ்சு வாரியரும் தப்பிச்சு போறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது அவங்களால முடியவே இல்லை, ஏன்னா பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்ப சின்னதா ஒரு குடிசை வீடு இருக்கு, அங்க போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. மறுநாள் டாக்டர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. அப்பதான் ஏகே கூட இருக்கிற அடியாள் எல்லாமே யாரா இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி தீவிரமா விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது இந்த பேங்கை கொள்ளடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசி வந்து நம்ம ஏகே கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிருப்பான். ஆனா ஏகேக்கு அது சுத்தமா பிடிக்கல. அது காரணமாவே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது, அதனால ஏகே சாவடிச்சனா அப்படின்னு சொல்லி சும்மா சாகடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா அந்த விஷயமே பிற்காலத்துக்கு யமனா வந்து முடியுது. நம்ம ஏகேக்கு அந்த விஷயம் தெரிய வந்து எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஏசியோட சம்பந்தப்பட்டவன் தான் சேர்மேன். அவன் பேங்க் அவனே கொள்ளடிக்க பாக்குறான், ஏன்னா அப்பனாதான் இன்சூரன்ஸ் பணம் வரும். சோ இந்த ஒரு விஷயம் மூலியமா உன் பேங்க் கொள்ளடிக்க நீ என்கிட்ட பிளான் கொடுத்த, ஆனா நீ என்னையே கொலை பண்ண பாக்குற பாத்தியா அப்படின்னு சொல்லி ஏகே ரிவெஞ்ச் எடுத்து அந்த பேங்கை கொள்ளடிக்க வந்திருக்காரு. சோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஏகே சேர்மன் கிட்ட பிளாஷ்பேக்கா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தால தான் உன் பேங்க்ல இருக்கிற பணத்தை நான் கொள்ளடிக்க வந்தேன். அது மட்டும் இல்லாம உன் பேங்க்ல 1500 கோடியில 25,000 கோடி இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானே சேர்மன் ஷாக் ஆயிடுறான். என் பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கும் இவனுக்கு எப்படா தெரிய வந்தது, அப்ப இவனை உயிரோட இருக்கக்கூடாது, இவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும் போது ஏகே அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டு சேர்மனை கட்டி போட்டுறாரு. அப்பதான் வெளியே இருக்கிற போலீஸ் எல்லாருமே சேர்மனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே சேர்மன் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஏகேக்கு மட்டும் தான் தெரியும் சேர்மன் ஒரு கெட்டவன் அப்படின்னு. ஏகே ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. உண்மையாலுமே சேர்மனுக்கும் நம்ம ஏகேக்கும் அந்த பேங்க்குக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் அப்படின்னு. அந்த பேங்க்ல ஏகப்பட்ட எம்ப்ளாயி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி அவார்ட்லாம் கொடுப்பாங்க. அதே பேங்க்ல தான் நம்ம தர்ஷனும் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு மட்டும் ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கும். இப்படி மக்களை ஏமாத்தி அவங்க காசு நம்ம சொல்றோமே சார், இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் கிட்டே கேள்வி கேட்கறாங்க. அதை பார்த்தா நம்ம வாழ முடியாதுப்பா, உன் வேலையை மட்டும் நீ பாரு, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம தர்ஷனுக்கு வேற வழியே தெரியல. வாழ்க்கையில பணம் தேவை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல நம்ம தர்ஷன் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. நீங்க 10 லட்சம் போடுங்க, ஒரே வருஷத்துல 5 லட்சமா, நீங்க 10 லட்சம் போடுங்க, ஒரு 2 வருஷத்துல 20 லட்சமா மாறும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் ஆசையை காட்டி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே பயங்கரமா லாஸ் ஆயிருது. அது நியூஸ்லயும் வந்துருது. இதை பார்த்த மக்கள் எல்லாமே தர்ஷன் கிட்ட ஏன்பா உன நம்பி தான்ப்பா நான் போட்டேன், ஏன்பா அப்படி பண்ணிட்டேன்
அப்படின்னு சொல்லி நம்ம தர்ஷனையே டிமாண்ட் பண்றாங்க. ஆனா தர்ஷனுக்கு இந்த ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கு. நம்மளால தான் இவங்க வாழ்க்கை எல்லாமே வீணா போச்சு, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு பெஸ்ட் ஆஃப் த இயர் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு அவார்டு தராங்க. அந்த அவார்டை நம்ம தர்ஷன் தான் வாங்குறாரு. அந்த அவார்டு கொடுக்க டெல்லியில இருந்து சேர்மனே நேரா வந்திருக்காரு. அந்த பேங்கோட சேர்மனே சென்னையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த லோன் வாங்கின எல்லார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்றாரு. பணத்தை பறி கொடுத்த எல்லாருமே பேங்குக்கு வெளியே போராட்டம் பண்றாங்க. இவங்களெல்லாம் யாரா வர வச்சது அப்படின்னு சொல்லி சேர்மன் யோசிச்சா தர்ஷன் தானாவே முன் வந்து நான் தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு. நம்ம சேர்மன் பயங்கர டென்ஷன் ஆகி என்னோட நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி தர்ஷனை 7வது மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. இந்த ஒரு விஷயத்தாலே பேங்குக்கு வெளியே பயங்கர பரபரப்பாகுது. அதனால போலீஸ் எல்லாமே தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கிறாங்க. அந்த பேங்க் ஆளுங்களே 2 பேரை வேணும்னே தீ குளிச்சு எரிய வச்சுட்டாங்க. தான் புள்ள சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி தர்ஷனோட அவங்க அப்பா அம்மாக்கு தகவல் போகுது. இந்த சமயத்துல ஏகேக்கும் தர்ஷனுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தப்பிச்சு ஒரு சின்ன வீட்டுக்கு போவாரு. அந்த வீடு வேற யாரோட வீடும் கிடையாது, நம்ம தர்ஷனோட வீடு தான். நம்ம தர்ஷனோட அம்மா அப்பா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கதை எல்லாமே அவங்க அப்பா அம்மா ஏகே கிட்ட சொல்றாங்க. ஏகேக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு வகையில அந்த சேர்மன் என்னையும் கொலை முயற்சி பண்ணிருக்கான், இன்னொரு வகையில என்ன சம்பந்தப்பட்டவங்களும் காயப்படுத்திருக்கான். சோ கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், அந்த மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தின பணத்தை 25,000 கோடி நான் திருப்பி கொடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க சபதம் எடுத்து இங்க வந்து நிக்கிறாரு நம்ம ஏகே. இந்த வீடியோவை பார்த்த உடனே நம்ம கமிஷனருக்கு ரொம்ப எமோஷன் ஆயிருது. இப்படி ஒரு நல்லவனை நம்ம போய் கெட்டவன் நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷனரும் ஏகே பக்கம் சாஞ்சிட்டாரு. இப்ப சேர்மேனும் பேங்க்குள்ள தான் மாட்டிக்கிட்டான். நம்ம ஏகே சேர்மனை கட்டி வச்சு விசாரிக்கிறாரு, எங்கடா அந்த பணம் அப்படின்னு சொல்லி. அது என்கிட்ட இல்ல, என்னோட பைனான்சியர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஏகேவும் அந்த பைனான்சியரை கட்டி வச்சு தூக்கி வர்றான். அவங்கிட்டயும் கேட்கறாரு அந்த பணம் எங்கடா அப்படின்னு. அது என்கிட்ட இல்ல, என்னோட கம்பெனி பார்ட்னர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பார்ட்னர் வேற யாருமே கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு சுனில் அப்படின்னு ஒரு ஹேக்கரை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஹேக்கர் தான் அவரோட பார்ட்னர். சோ 3 பேத்தையுமே நம்ம ஏகே கட்டி வச்சு விசாரிக்கிறாரு, எங்கடா அந்த பணம் அப்படின்னு சொல்லி. எவனுமே உண்மையை ஒத்துக்கல. நம்ம சுனில் தான் அடி தாங்க முடியாம உண்மையை ஒத்துக்கினாரு. சார் அந்த 25,000 கோடி இந்த பேங்க்ல தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கினாரு. நம்ம ஏகே அந்த பணத்தை போய் எடுக்க பாக்குறாரு. அந்த பணம் அந்த பேங்குக்கு கீழே புதைச்சு வச்சிருக்காங்க. 25,000 கோடியும் அந்த பேங்க் உள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம ஏகே அதை செக் பண்ணி பாக்குறாரு, அது எல்லாமே ஒரிஜினல் பணம் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட். அப்போ ஒரிஜினல் பணம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகேக்கு தெரியல. மறுபடியும் சேர்மன் கிட்டே ஏகே வராரு, எங்க தான்ப்பா இருக்கு அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சேர்மன் அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாரு. கடலுக்கு நடுவுல ஒரு கப்பல்ல கண்டெய்னர்ல ஒளிச்சு வச்சிருக்கேன், என்னை மட்டும் உயிரோட விட்டு அதுல ஒரு கண்டெய்னர் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. ஆனா ஏகேக்கு சேர்மன் எந்த டீல் வச்சாலுமே சுத்தமா பிடிக்கல. நீ மக்கள் பணத்தை ஏமாத்துவ, என்கிட்ட டீல் பேசு அப்படின்னு சொல்லி அந்த லாகருக்குள்ளேயே வச்சு அந்த பிளாஸ்ட் பண்ணி சேர்மனை சாவடிச்சிடறாரு. சேர்மனை சாகடிச்சதால ஏகேக்கு வந்த வேலை முடிஞ்சிருது. அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. நம்ம மஞ்சு வாரியர் தான் ஹெல்ப் பண்ணி அங்க இருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேங்கை விட்டு தப்பிக்கும் போது ஏகப்பட்ட பணம் கட்டுகளை அப்படியே ஆகாயத்துல பறக்க விடுறாங்க. எல்லாருமே அந்த பணக்கட்டுகளை வந்து பொறுக்குறாங்க. நம்ம ஏகே அந்த பேங்கை விட்டு கடல் வழியா தப்பிக்கிறாரு. ஆனா உளவுத்துறை இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஏகேவை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏகே போன படகு பிளாஸ்ட் பண்ணி வெடிக்க வச்சிடறாங்க. மறுபடியும் நம்ம ஏகே செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு போட்ல நம்ம ஏகேவும் மஞ்சு வாரியர் 2 பேருமே உயிரோட தப்பிக்கிறாங்க. அப்பதான் கமிஷனருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பணம் எல்லாமே ஒரு கண்டெய்னர்ல தான் இருக்கு. அந்த கப்பலை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை மீட்டு கொடுக்குறாரு. அதே சமயம் இப்ப 25,000 கோடி மக்கள் பணமும் மக்கள் கிட்டே போகுது. நம்ம கமிஷனர் ஏகேக்கு போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாரு, ஒன்னால் தான்ப்பா எல்லாம், உனப்பே நான் கெட்டவன் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்பதான் நம்ம ஏகே ஒரு விஷயம் சொல்றாரு, நான் நல்லவன்லாம் கிடையாது, ரொம்ப கெட்டவன் தான், இப்போதைக்கு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட மெயின் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட பணத்தை ஒருத்தன் கொள்ளடிப்பான். சோ நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருந்தே கொள்ளடிச்சு மீண்டும் மக்கள் கிட்டே கொடுப்பாங்க. சோ பேங்குக்கு நீங்க லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பாருங்க. பேங்க்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஏகப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சோ இதனாலே நீங்க பேங்க்ல லோனோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலோ ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞருக்கு எல்லாமே ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் அழகா ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. சோ இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.